இந்த 2-3 நாளா பார்த்தா நண்பர்களே, எந்த ஊடகம் அது டிவி சேனல் ஆகட்டும் பத்திரிகைகள் ஆகட்டும் எதை எடுத்தீங்கன்னாலும் தமிழ்நாட்டில் எதை பத்தி பேசுறாங்கன்னு பார்த்தா ஜனநாயகன் படம் அதுல ஏதோ பிஜேபி பிரச்சனை பண்ணது அப்படின்னு பூதாகரமா அது ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அதுதான் பிரச்சனையா தமிழர்களுக்கு? தமிழ்நாட்டை இன்னைக்கு திரும்பி பார்த்தோம்னா எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரே போராட்டமா கிடக்குது. மக்களே பயங்கர கடுப்பாகி இந்த அரசின் மீது கடுப்பாகி தெருவில் போராடிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் இந்த ஜனநாயகன் பத்தின விவாதங்களை டிவியில போட்டு கிளப்பி விடுறாங்க. திமுக அரசு அப்படின்னு ஒரு சிலர் அப்படி அரசாங்கத்து மேல பழி போடுறாங்க. இதுல உண்மை என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உண்மையிலேயே நண்பர்களே, எங்க திரும்பி பாருங்க ஒரே போராட்டம். மாச கணக்குல செவிலியர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. மாச கணக்குல போராடுறாங்க. அவங்கள புடிச்சு உள்ள போடுறது அடிக்கிறதுமா அந்த அரசாங்கம் அவங்கள அப்படி நடத்திட்டு இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பல மாசமா தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. சென்னையில விடிய காலம் சோறு தண்ணி இல்லாம டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம கதறாங்க தெருவில் நின்னுகிட்டு. ஆனா இந்த அரசாங்கம் அவங்கள கண்டுக்கவே மாட்டேங்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆசிரியர்கள் போராட்டம். டீச்சர்ஸ் எல்லாம் ரோட்டுக்கு அப்படி போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாமே திமுக அரசாங்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு பின்வாங்கிட்டாங்கன்னு படித்த ஆசிரியர்கள் தெருவில் அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த அங்கன்வாடி டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அப்புறம் சத்துணவு கூடத்துல வேலை செய்யற பணியாட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த பக்கம் போராடிட்டு இருக்காங்க. செவிலியர்கள் ஆஸ்பத்திரிக்கு போலாம்னா செவிலியர்கள்லாம் இங்க தெருவில் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் ஒரே போராட்டம் தான். அரசு ஊழியர்கள்லாம் எங்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு அவங்க ஒரு பக்கம் போராடினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற புதிய பென்ஷன் ஸ்கீம்ல தாங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னு இந்த பக்கம் மாணவர்கள்லாம் ஏங்க வழக்கமா நீங்க +2 படிச்ச மாணவர்களுக்கு வருஷம் லேப்டாப் கொடுப்பீங்க. 4.5 வருஷமா லேப்டாப்பே கொடுக்காம திடீர்னு போய் நீங்க மாணவர்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு 4 லட்சம் கொடுத்தேன் 10 லட்சம் கொடுத்தோம்னு சொல்றீங்க. 4 வருஷமா +2 முடிச்ச மாணவர்கள் லேப்டாப் வரல அப்படின்னு கதறாங்க. இப்படி தமிழ்நாடே போராட்ட களமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ மக்களை எப்படி டைவர்ட் பண்றாங்க பாருங்க. அதுதான் அவங்க டேலண்ட். தமிழகத்தில் இருக்கிற முக்காவாசி டிவி சேனல்களும் பத்திரிகைகளும் திமுகவுக்கு அடிமையாவே செயல்படுதுங்கிறத பலரும் பல தடவை சொல்லியிருக்கிறோம், நாம் உட்பட. அது கண்ணுக்கு முன்னாடி தெளிவா தெரியுது. இத்தனை போராட்டம் நடந்தாலும் மக்களுக்கு கண்கட்டி வித்த காட்டுற மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் எதை பத்தி பேசுது விவாதம் வைக்குதுன்னு பாருங்க. ஜனநாயகன் படத்தை பிஜேபி தடுத்துருச்சு. அது எப்படி திமுக தடுக்கல, பிஜேபி தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புது பொருளிய கிளப்பி விட்டு மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க.